நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதோஷமும் சோமசுக்த பிரதட்சணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்தை ரிஷபதேவரின் 2 கொம்புகளிடையே கண்டு வணங்க வேண்டும். பிரதோஷ நேரத்தில் தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை நாம் வணங்க வேண்டும். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3வது சுற்றில் செய்யப்படும் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்து கொண்டே நாம் வணங்க வேண்டும். பிற நாட்களில் ஆலயத்தை வலம் வருவது போல் அல்லாது பிரதோஷ தினத்தன்று சோமசுக்த பிரதட்சணம் செய்ய வேண்டும். ஆலகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக துரத்தி வந்தது. தேவர்கள் அச்சப்பட்டு கைலை மலைக்கு ஓடினார்கள். இறைவனை வலமாக வந்து உள்ளே சென்று சரணடையலாம் என்று எண்ணிய அவர்களை ஆலகால விஷம் அப்பிரதட்சணமாக சென்று எதிர்த்தது. இதனால் தேவர்கள் வந்த வழியே திரும்பினர். திரும்பிய வழியிலும் ஆலகால விஷம் எதிர்ப்பட்டது. இவ்வாறு தேவர்கள் வலமும் இடமுமாக வந்த நிகழ்ச்சிதான் சோமசுக்த பிரதட்சணம் எனப்படும். இப்போ நாம் சோமசுக்த பிரதட்சணம் செய்யும் முறையை பார்க்கலாம். முதலில் சிவலிங்கத்தையும் ரிஷபதேவரையும் வணங்கி கொண்டு அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று அவரையும் வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல் சிவலிங்கத்தையும் ரிஷபதேவரையும் வணங்கி கொண்டு எப்பொழுதும் போல் பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வருவதை போல் வலம் வந்து சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நீர்மால்ய தொட்டியை கடக்காமல் அப்படியே வந்து திரும்பி அப்பிரதட்சணமாக சந்நிதிக்கு வந்து சிவலிங்கத்தையும் ரிஷபதேவரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். இதனால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். சோமசுக்த பிரதட்சணத்தை பிரதோஷ காலத்தில் நான் மேலே சொன்ன வழிமுறைப்படி செஞ்சு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை பெறுங்க. நன்றி.